அந்த பெருமாள் நம் ஆச்சாரியார் போன்ற பெரியோருக்கு சமமானவர்களையே மகனாக பிறக்கச் செய்வார். அவ்வகையில் குணத்தாலும் பணிவாலும் தாங்கள் பெரியோராக போற்றத்தக்கவர். அது மட்டுமல்ல பெரிய நம்பிகளே, இவ்வளவு நேரம் அடியேன் இவரோடு உரையாடி கொண்டிருந்த போது கூட இவர் தனக்கு நடந்த விஷயங்களை பற்றி ஒரு வரி கூட இவர் என்னிடம் சொல்லவில்லை. அப்படி ஒரு தன்னடக்கம் பெரிய நம்பிகளே. இப்படிப்பட்ட இவரிடம் நம் ஆச்சாரியார் ஏன் பாராமுகமாக இருக்கிறார்? அவர் விஷயத்தில் இப்படி முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். அப்படியென்றால் வரரங்கரை சிஷ்யராக சேர்த்துக் கொள்ள சாத்தியமில்லையா? திருமலை நம்பிகளே, தாங்கள் ஏதேனும் பெருமுயற்சி எடுத்தாவது இந்த அடியேனை ஆச்சாரியரின் அடிமையாக்கி விடுங்கள். இனி அவர் சம்பந்தம் இல்லை என்றால் அடியேன் வாடி கீழே விழுந்து விடுவேன். ஆஹா, குருபக்தியில் ஆழ்ந்திருக்கும் இவரை ஆளவந்தார் ஆழ்வார் என்றே அழைக்க தோன்றுகிறது. இவரை ஆச்சாரியார் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆச்சாரியரின் மனதில் உள்ளதை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் இதற்கென்ன வழி? அதை ஆச்சாரியரிடமே கேட்போம். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. கடவுளின் அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். வா திருமலை நம்பி, எப்போது திருவரங்கம் வந்தாய்? திருமலை கோவிந்தனுக்கு செய்யும் தொண்டெல்லாம் குறையின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? நன்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறான் சுவாமி. நன்றாக சொன்னாய் திருமலை நம்பி. மக்கள் சமூகம்தான் மனக்குறையோடு திருமலை வந்து வேண்டி வருகின்றார்கள். பின் அனைத்தும் கைகூடி நிறைவோடு வாழ்கின்றார்கள். என்ன பெரிய நம்பி, திருக்கோஷ்டி ஒன்றும் பேசாமல் ஏதோ கேள்வியை சுமந்து கொண்டு நிற்பது போல் தெரிகிறதே. ஆம் சுவாமி, எங்கள் மூவருக்குமே பொதுவான சந்தேகம் ஒன்று உள்ளது. பொதுவான சந்தேகம் என்றால் விளக்குவதற்கு சுலபமாக இருந்தால் நிச்சயம் தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். எதில் சந்தேகம்? பிரபந்தங்களிலா, உபனிஷத்துகளிலா, புராண இதிகாசங்களிலா, அல்லது நம் சம்பிரதாய விஷயங்களிலா? சொல்லுங்கள். நம் சாஸ்திர சம்பிரதாய விஷயம் என்றும் கொள்ளலாம் சுவாமி. சரி, அதில் எந்த விஷயத்தில் சந்தேகம்? ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமம் எனும் நிலை உயர்வானதுதானே சுவாமி? தர்மத்தின் வழி நடப்பதால் இல்லறம் நல்லறமாகும். என்னை போன்ற சந்நியாசிகளுக்கும் பிக்ஷை என்னும் யாகத்தில் அன்னமிடும் உயர்ந்த தர்மத்தை பேணுவதால் இல்லறம் ஓர் உயர்ந்த தர்மம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். தாங்கள் மேற்கொண்டுள்ள சந்நியாசம் வலியுறுத்தும் விஷயம் என்ன சுவாமி? சந்நியாசம் என்பதற்கு பூரண, அதாவது முழுமையான துறவு என்பது பொருள். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் முழுமையான தியாகம் என்று கொள்ளலாம். சுவாமி, முழுமையான தியாகம் என்று குறிப்பிட்டு எதை கூறலாம் சுவாமி? இந்த சரீரத்தால் நாம் இதுவரை தேடிக்கொண்ட அனைத்தையும், அனைத்து பந்துக்களையும் தியாகம் செய்வது சந்நியாசம் என்று கொள்ளலாம். பிறகு அந்த பந்தங்களுடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படக்கூடாதா சுவாமி? சந்நியாசிகளுக்கும் ஒரே ஒரு பந்தம் உண்டு. அது பகவானோடு உள்ள சம்பந்தம். அவன் ஆத்மபந்து என்று சொல்லப்பட்டுள்ளான்.
ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு ஆத்மபந்து என்பது தாங்கள்தானே சுவாமி. நாங்கள் பரமான நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் நிச்சயம் வேண்டுமல்லவா? உங்கள் வழிகாட்டுதலின்றி அந்த பரந்தாமனை நாங்கள் அடைவது எப்படி? ஏன், நான் அறிந்த வரையில் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டுதானே இருக்கிறேன். நாடி வந்த அனைவருக்கும் இதுவரை வழிகாட்டியாகவே இருந்துள்ளீர்கள் சுவாமி. ஆனால் ஒருவரை தவிர. நீ யாரை குறிப்பிடுகிறாய் திருமலை நம்பி? தங்கள் அனுமதியோடு அவரை உள்ளே அழைக்கிறேன் சுவாமி. உள்ளே வாரும். திருமலை நம்பி, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? எல்லாம் அறிந்துள்ள நீ இப்படி செய்யலாமா? மன்னிக்க வேண்டும் சுவாமி. தங்களை சங்கடப்படுத்த வேண்டும் என்று என்றென்றும் நான் நினைத்ததில்லை. எங்களின் அனைவரின் சங்கடங்களையும் தீர்ப்பவர் தாங்கள். அதே நேரத்தில் எங்களின் நியாயமான விருப்பங்களும் உங்களின் திருவருளாலேயே நிறைவேற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட தாங்கள் இந்த வரரங்கனின் விருப்பத்தையும் கருணை கூர்ந்து நிறைவேற்றி தர வேண்டும். நீ சந்தேகம் என்ற பெயரில் என்னிடம் பல கேள்விகள் கேட்டது இந்த வரரங்கனை உட்பொருளாய் வைத்துதான் கேட்டிருக்கிறாய் என்று நான் ஆராயவில்லை. தெரிந்திருந்தால் முன்பே உனக்கு தக்க வகையில் புரிய வைத்திருப்பேன். சுவாமி, இவர் உங்கள் பூர்வாசிரம மகனாக இருக்கலாம். ஆனால் தற்போது அந்த உறவு முறையில் இந்த வரரங்கர் இங்கு வரவில்லை. எனவே இவரை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அசாத்தியமான பெருமைகளை உடைய தங்களுக்கு பிறந்த இவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த சிஷ்யராக இருப்பார். அதில் சந்தேகம் வேண்டாம் சுவாமி. தெய்வக்கரசு நம்பி என்பவன் இந்த வரரங்கனுக்கு மூத்தவன். நான் என் ஆச்சாரியர் மணக்கால் நம்பிக்கு சிஷ்யனான சமயத்திலேயே தெய்வக்கரசு நம்பியும் அவரை ஆச்சாரியராய் கொண்டு இது நாள் வரை தான் எடுத்துக்கொண்ட தர்மத்தில் நிலை பெற்று வருகிறான். இந்த வரரங்கனும் அவன் வழியில் செல்லலாமே, இங்கே ஏன் வர வேண்டும்? ஒன்றை புரிந்து கொள் திருமலை நம்பி. இன்று பல சம்பிரதாய விஷயங்களில் வழிகாட்டுபவர் என்று என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நான் என் தர்மத்தை மீறி ஒரு தவறான முன்மாதிரியாக ஆகிவிடக்கூடாதல்லவா? அப்படி யாரால் உங்களை குறை சொல்ல முடியும் சுவாமி? மேம்போக்காக பார்க்காதே திருக்கோஷ்டி நம்பி. இவனை என் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களில் நன்றாக பணிபுரிகிறானே என்று சில பொறுப்புகளை கொடுத்தால் பார்ப்பவர்கள் இந்த வரரங்கர் ஆச்சாரியரின் பூர்வாசிரம பிள்ளை, அதனால்தான் வரரங்கனுக்கு இந்த பொறுப்பும் பதவியும் கொடுத்துள்ளார் என்று முணுமுணுக்கலாம். மற்றொரு வகையில் இந்த வரரங்கனே பழைய உறவு முறையை மனதில் வைத்துக்கொண்டு தான் செய்வது அனைத்தும் சரியே என்றும் தன்னை கேள்வி கேட்கும் தைரியம் யாருக்கும் இருக்காதென்றும் கூடுதல் அதிகாரத்தை கைக்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் இவனை நான் தவிர்க்கிறேன். சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தங்களுக்கு தெரியாததல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு இடத்திலிருந்து தங்களை நாடி வந்தோம். ஒன்றுமறியாத எங்களை திருத்திப் பணி கொண்ட தாங்கள் எங்களின் உண்மையான நிலையை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர்கள். ஆனால் வரரங்கரை தாங்கள் முன்பே அறிந்துள்ளீர்கள். அவரும் தங்களின் தற்போதைய தர்மத்தை நன்கு உணர்ந்தவர். இப்படி பரஸ்பரம் தன்னிலை உணர்ந்தவர்கள் தவறிழைப்பதற்கு வாய்ப்பேது. எனவே தாங்கள் இவ்விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டாம். வரரங்கர் நிச்சயம் ஒரு நல்ல சீடராக நம் மடத்தில் தொண்டுகள் செய்வார் சுவாமி. நிச்சயம் சுவாமி. தங்களின் புகழுக்கு எவ்விதத்திலும் என்னால் பங்கம் வரும்படி நான் நடக்க மாட்டேன். இம்மடத்தில் நான் ஒரு தாசானோ தாசனாக இருப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. இவ்வளவு தூரம் மன்றாடுகிறவரை தாங்கள் ஒதுக்கிவிடாதீர்கள் சுவாமி.
சுவாமி, யார் யாரையோ வழியில் பார்த்தவுடன் பிடித்துவிட்டது என்று இம்மடத்தில் சிஷ்யர்களாக சேர்த்துள்ளீர்கள். அவ்வகையில் இவரை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் அல்லவா? திருக்கோஷ்டி, நீ யாரை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி கேட்கிறாய் என்பதை என்னால் அறிய முடிகிறது. நான் என் சிஷ்யர்களிடம் அவன் வேண்டப்பட்டவனா, தீண்டத்தகாதவனா அல்லது பந்துவா என்றெல்லாம் உருவத்தை வைத்து முடிவெடுப்பதில்லை. ஒருவனை என் சிஷ்யனாக கொள்வதற்கு அவன் உள்ளத்தை மட்டுமே பார்க்கின்றேன். அவன் பக்தி சேவையில் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் என்றுதான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த வரரங்கனும் தாழ்ந்தவன் அல்ல. நான் விருப்பப்படவில்லை என்றாலும் இவனைப் பற்றி அறிந்தவர்கள் வரரங்கன் பாசுரங்களை பாடுவதில் கெட்டிக்காரன், பக்தியில் உயர்ந்த சிரேஷ்டன் என்றும் சொல்லிச் சென்றார்கள். இருப்பினும் என் பூர்வாசிரமத்தில் நான் நாட்டம் வைக்கவில்லை. இருப்பினும் தங்களை ஆச்சாரியராக அடைய விரும்பும் இந்த உத்தமரை தாங்கள் மடத்து சிஷ்யராக ஏற்றருள வேண்டும் சுவாமி. ஆமாம் 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 சுவாமி. சுவாமி. சரி, நீங்கள் அனைவரும் ஒரு முடிவோடு இருக்கிறீர்கள். அதற்கு குறுக்கே நிற்க நான் விரும்பவில்லை. இவனை என் சிஷ்யனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வரரங்கன் இந்த மடத்துப் பணியில் தொண்டாற்றப் போவதில்லை. நம் திருவரங்கப் பெருமாளின் சன்னதியில் தினமும் கைங்கரியம் செய்து கொண்டு என் சிஷ்யர்களில் ஒருவனாக இருப்பான். உங்கள் அனைவருக்கும் இப்போது திருப்திதானே? ஆசிர்வதியுங்கள் சுவாமி. கடவுளின் அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். வீரா, சாமி, நான் சாமி இல்லை. என் பெயர் ராமானுஜன். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அல்லவா, உள்ளே இருக்கிறாரே அவர் மட்டும்தான் சாமி. மற்றவர்களெல்லாம் வெறும் ஆசாமி. பழக்கத்தை மாத்திக்க முடியல. எங்க அப்பனும் ஆயியும் கூட எல்லாரையும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு உன்னை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? பழக்கத்தை மாற்றிக்கொள், பழகிவிடும். சரி, இந்தா ஆதிகேசவனின் திருமார்பை அலங்கரித்த துளசி, வாங்கிக்கொள். நான் இதெல்லாம் வாங்கிக்கலாமா? அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் வாங்கிக் கொள்ளலாம். இது பெருமாள் பிரசாதம். இதை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இன்னொன்றும் சொல்கிறேன், இது எனக்கு தரப்பட்டது. இது என் விருப்பப்படி யாரோடும் பகிர்ந்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு. இதை வாங்கிக்கொள். இந்தா நெய் பொங்கல். இது பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தது. ராமா, சொல், கூப்பிடு. ராமானுஜா. ராமானுஜா.
உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு கரிசனம்? நான் உனக்கு ஒன்றும் செய்யலையே. பார்க்க போனா நீ தான் என் உயிரையே காப்பாத்திருக்க. அது நான் இல்லை. நன்றாக யோசித்துப் பார். தண்ணீரில் நீ தத்தளித்த போது பெருமாளே பெருமாளே என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டாய் அல்லவா? ஆமா. அவர்தான் என் வழியே உன்னை காப்பாற்றி இருக்கிறார். சரி, அதை விடு. இந்தா பொங்கலை வாங்கிக்கொள். என்ன வீரா, என்ன யோசனை? பெருமாளை நினைத்துக் கொண்டு அதை வாயில் போட்டுக்கொள். அருமையாக இருக்கும். இல்ல ராமானுஜா, இவ்வளவு அருமையா இருக்கும் ஒன்ன நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி? எங்க அப்பனும் ஆயியும் இப்படிப்பட்ட பெருமாள் பிரசாதத்தை, சுவையான நெய் பொங்கலை சாப்பிட்ருப்பாங்களோ இல்லையோ? இது அவங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படணும். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நானும் சந்தோஷப்படணும். அவ்வளவுதானே? அதை இதில் போடு. இந்தா, இப்போது தொன்னையோடு எடுத்துக்கொண்டு போ. உனக்கு? நான் இதை தினமும் சாப்பிடுகிறேன். இன்று நீ இதை கொண்டு சென்று உன் பெற்றோருடன் சாப்பிடு. இன்று பெருமாள் சேவை மிகவும் அற்புதமாக ஆயிற்று. மிக்க நன்றி. இதற்கு எனக்கு ஏன் நன்றி சொல்கிறீர்கள்? பெருமாளுக்கு சேவை செய்து வைக்க வேண்டியது என் கடமை. அதைத்தான் நான் செய்தேன். நம் போன்ற சிறுவர்கள் கையில் தென்பண்டம் கிடைத்தால் உடனே அதை வாயிலிட்டு சுவைப்பதுதான் வழக்கம். ஆனால் நீ இதை உன் தாய் தந்தையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே, எப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணம் அது! தாய் தந்தையரை எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாய் நீ! உள்ளத்தில் உயர்ந்த எண்ணம் கொண்ட உன்னை தாழ்ந்த குலம் என்று என் நண்பர்கள் உன்னை தள்ளி வைத்தார்களே, அவர்களை நினைத்தால் நகைக்கத்தான் தோன்றுகிறது. இல்ல, உன் நண்பர்கள் நல்லவங்க. என் மேல அவங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்ல. அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க, அவ்வளவுதான். வீரா, எத்தனை எளிதாக நீ இதை எடுத்துக்கொண்டு விட்டாய். சரி, நீ எதற்காக இங்கு நின்று கொண்டிருந்தாய்? நான் கோவிலுக்குள் சென்றதை பார்த்துவிட்டு என்னை எதிர்பார்த்துத்தான் இங்கு காத்து கொண்டிருந்தாயோ? இல்ல. அப்படியானால் தெரிந்தவர்கள் யாரேனும் உள்ளே சென்று இருக்கிறார்களா? இல்ல ராமானுஜா, பெருமாள் உற்சவராக ஊர்வலம் போகும்போது கம்பீரமான அவரோட அழக பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். ராத்திரி நேரத்துல தீவெட்டி வெளிச்சத்துல பெருமாளோட ஆடை அலங்காரங்கள் மின்றதை பார்த்து நான் பூரிச்சு போயிருக்கேன். ஊர்வலம் கோயில் ஆரம்பிச்சு ஊரை சுத்தி மறுபடியும் கோயிலுக்குள்ள போகிற வரைக்கும் பெருமாள் கூடயே நான் வருவேன். கோயில் வாசலுக்கு வந்ததும் நான் நின்றுடுவேன். பெருமாள் கோயிலுக்குள்ள போய் கண்ணிலிருந்து மறைகிற வரைக்கும் வச்ச கண் வாங்காம அவரையே பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வாசல்ல வந்து அவரை தெரிகிறாரான்னு பார்த்துட்டு இருக்கேன்.